வணக்கம் மக்களே! நீங்க பீட்டா ஹவுஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல பீட்டா ஹவுஸ் வாங்க போறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான். பீட்டா ஹவுஸ் வச்சிருந்தாலும் பரவால்ல, பீட்டா ஹவுஸ் வாங்குனாலும் பரவால்ல. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். பீட்டா ஹவுஸ் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே, பீட்டா ஒரு டைமாச்சும் ப்ரீட் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்கும். அந்த மாரி ஆசை இருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவ பாருங்க. எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்னு ஃபுல்லாவே சொல்லியிருக்கோம். டே பை டே அப்கிரேட் பண்ணுவோம். அத ஃபுல்லாவே பாருங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட பீட்டாவ மேல், ஃபீமேல் பார்த்து நல்லா நல்ல பேரா சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க கடையில. கடையில வாங்குறதுனாலும் பரவால்ல. நம்ப சேனல்ல கரெக்ட்டா கன்ஃபார்ம் ப்ரீட் பண்ற மாரி பேர் சேல் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமாவே வாங்குற மாரி பாருங்க. நான் ஒரு 3 பேர் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட்டு பேரு. இது எல்லா பேரும் நல்லா தான் இருக்கு. இது வந்து கொஞ்சம் மல்டி கலர் நீமோ கேலக்ஸி, இது நீமோ கேண்டி நெறையா சொல்லுவாங்க. நான் அந்த மாரி ஒரு பேர் எடுத்திருக்கேன். நல்லாவே இருக்கு. எக்லோடோட இருக்கு. இது வந்து பேர் 2. இது வந்து கிரவுன் டெயில் வெரைட்டி மாரி எடுத்திருக்கேன். நீங்க ஃபீமேல் வாங்கும்போது எக் லோடு அதிகமா இருக்கிற மாரி பாருங்க. அப்பதான் நல்லா நெறைய ப்ரைஸ் கிடைக்கும். அதே மாரி அந்த ஒயிட் கலர்ல ஃபீமேலுக்கு கீழ தெரிலனா ப்ரீட் பண்றத ஸ்டாப் பண்ணிருங்க. அதே மாரி மேல் பபுள்ஸ் கட்டாம ப்ரீட் பண்ணாதீங்க. இந்த மாரி எல்லாம் பார்த்து தான் வாங்கணும். கடையில பார்த்தே வாங்கிக்கோங்க. அப்படி இல்ல நான் சின்னதா வாங்கிட்டேன்னா ஒரு 1 மாசம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேர் 3 நல்லாவே இருக்குது. இது ஃபுல் ப்ளூ மாரி எடுத்துருக்கேன். இது எல்லாம் நம்ம ஃபார்ம்லேருந்து தான் எடுத்திருக்கோம். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. எல்லாம் இம்போர்ட்டட் பீட்டா. எப்பயுமே சொல்கிற விஷயம், பீட்டா ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வினிகர் ஈல் இல்லாமல் ப்ரீட் பண்ணது ரொம்ப தப்பு. ஏன்னா பீட்டா ஃப்ரைஸ்க்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு ஃபுட்டு இதான். நீங்கள் பீட்டா ப்ரீட் பண்ணுறீங்க, ஃப்ரைஸு கிடச்சிருச்சு. பீட்டாஸ்க்கு ஃபுட்டுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் அப்போ தான் தேடுவீங்க. அதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. இந்த மாதிரி 3 டப்பு எடுத்திருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பீட்டா ப்ரீட் பண்ணுறதுக்கு தான். நான் இந்த டப்பில் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட டேங்க் இருந்தாலும் டேங்க்கில் பண்ணிக்கலாம். டேங்க்கில் பண்ணுறதுக்கு இந்த டப்பில் பண்ணுறதே பெஸ்ட்டு தான். தண்ணி லெவலு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதான் நல்லது. தண்ணி எவ்வளோ அதிகமாக வைக்கிறீங்களோ அவ்வளோ பீட்டா ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகாது. இது நிறைய பேர் தண்ணி அதிகமாக வைக்கிறீங்க. அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 3 பேர் ஃபீமேல் எடுத்திருக்கேன்ல, அதுக்காக தான். இந்த ஃபீமேலு கிளாஸில் வைப்பேன், அந்த டப்பில் வைப்பேன். வாங்க அதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபீமேல் இதில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மேலு ஃபீமேலும் பார்க்குறதுக்காக. என்கிட்ட கண்ணாடி இருக்கிறதுனால கண்ணாடி கிளாஸில் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வாட்டர் கேனை கூட அறுத்து கூட வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. பவுல் இருந்தாலும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மேல்லாம் நல்லா தான் இருக்குது. டேங்க் இதுக்குன்னு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிளாக் கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டப்பு கூட. அதான் கொஞ்சம் நல்லது. என்கிட்ட இருக்கிறது டப்பு 3 எடுத்திருக்கேன். இல்லை எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகும்னு வேறுன்னு தெரில. உங்களுக்கு எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகும்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இது எதுக்கு அப்படியே கப் எடுத்து அது மேலே வைக்கிறேன்னா, இது டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக. நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த கவரை அப்படியே மேலே மிதக்க விட்ருங்க. மேலே மட்டும் ஃபீமேல் இப்போ ரிலீஸ் பண்ணவே தேவையில்ல. மேலே மட்டும் இப்போ வச்சுருங்க. இல்லை என் பீட்டா ப்ரீட் பண்ணுவானா அப்படின்னு நினச்சிங்கன்னா, எப்படி டேங்க் செட் பண்ணுறது, அதுவும் டப்பில் செட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். போய் பாருங்கள். என் பீட்டா பப்ளஸ் கட்ட மாட்டேங்குது அது மாதிரி கேட்டிங்கன்னா, அந்த டேங்க் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா அதில் போட்டிருக்க அந்த வீடியோவில் ஃபுட்டு எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி 3 தெர்மாக்கோல் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் 3 தெர்மாக்கோல். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் சடனாக சேஞ்ச் ஆகக்கூடாது, கிளைமேட் காரணமாக. இது மாதிரி 3 எடுத்துருவாங்க. இந்த 3 பேரும் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை அப்படியே ரிலீஸ் பண்ணிடலாம். ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா மீன் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. மீன் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா ப்ரீடிங்க்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். நீங்கள் எவ்வளோ மீன் ஸ்ட்ரெஸ் ஆகிறத குறைக்கிறீங்களோ அவ்வளோ குட்டி நிறையா எடுக்கலாம்.
நீங்கள் நோட் பண்ண விஷயம் ஹாபியஸ்ட்டாக ப்ரீட் பண்ண போகிறீங்களா இல்லை பிஸ்னஸாக ப்ரீட் பண்ண போகிறீங்களா அதை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு ப்ரீட் பண்ணாதீங்க. எப்படி மேலே வந்து அப்படியே வெளில வருதுன்னு பாருங்கள். மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க, அதவே வரட்டும். இந்த மாதிரி பீட்டா வேணுன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரைடேயில் செல் பண்ணுறோம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்ட பீட்டாவை வாங்கிக்கலாம். எல்லாம் லிமிட்டட் ஸ்டாக்கில் தான் இருக்குது. சீக்கிரமாக வாங்குற மாதிரி பாருங்கள். ஆல்ரெடி ஒரு பீட்டா ப்ரீடிங் போட்டிருப்போம். அது 10 நிமிஷத்தில் முடிச்சிருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது எல்லா டேவும் ஒரே வீடியோவில் போட்டதுனால நிறைய பேர் புரியலன்னு சொன்னீங்க. அதுக்காக தான் டே பை டேவாக நம்ம பெரிய வீடியோவாக போட போகிறோம். அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இது கடையிலேருந்து ப்ளூ மெடிசன் வாங்கிக்கோங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டிசீஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா ப்ரீடிங் டைமில் டிசீஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் எதுக்கும் முன்னெச்சரிக்கையாக ஒரு மெடிசன் போட்டுக்கலாம். மெடிசன் போடுறது நல்லது தான். மெடிசன் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைனா வேணாம். மெடிசனை எப்படி டிசால்வ் ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா கலராகவே இருக்குது. நான் ஃபார்ம்லேருந்து க்ரீன் மெடிசன் எடுத்திருக்கேன். இது ஃபார்மில் கிடைக்கும். உங்கள்கிட்ட கடையில் கிடைக்கிறது மெடிசனே போட்டாலே பரவாயில்ல, போதும், அதுவே போதும். இந்த மாதிரி மெடிசன் வாங்கி தான் போடணுன்னு நல்ல மெடிசன் இருந்தால் போடுங்க, இல்லைனா அதிகமாக வேணாம், விட்டுருங்க. அதை எப்படி டிசால்வ் ஆகுதுன்னு பாருங்கள். ரவுண்டாக மீனை விட்டோன்னே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, கேட்டுக்கு கீழேயே நிற்கிது. அடுத்து கல் உப்பு. உங்கள் வீட்டில் இருக்க கல் உப்பு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக போடுங்க. நான் கொஞ்சம் அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுங்க, அதுவும் ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. இந்த 3 பேரில் எந்த பேர் வந்து சக்ஸஸ் ஆகணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது 3 ஃபீமேல் நான் நல்லா எக்லோடவே எடுத்திருக்கேன். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நான் எப்பயுமே ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நல்ல ஃபுட்டாக லைவ் ஃபுட்டாக கொடுத்து நல்லா க்ரூமிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் ப்ரீட் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா அப்போ தான் கன்ஃபார்மாக ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகும். இது நிறைய பேர் பண்ணுறதில்ல. அது கொஞ்சம் பண்ணுற மாதிரி பாருங்கள். இதுக்கும் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு மெடிசனு இது அதிகமாக போடாதீங்க. சின்ன டப்பாவில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீட்டாவை வைக்கக்கூடாது. ப்ரீடிங் டைமில் மட்டும் தான் நாங்கள் இப்படி வைப்போம். சேல்ஸ் டைமில் மட்டும் தான் இப்படி வைப்போம், சின்ன கப்பில். ஏன்னு கேட்டிங்கன்னா பீட்டாங்கிறது ஒரு ஃபிஷ்ஷு எப்படி இந்த சின்ன கப்பில் இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய டப்பாவில் இருக்க மாதிரியே பார்த்துக்குவாங்க. அது டேங்க் செட் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதை போய் பாருங்கள், எப்படி செட் பண்ணணுன்னு ஃபுல்லாக போட்டிருப்போம். ஃபுட்டு கூட என்ன ஃபுட்டு போடுறோன்னு நான் சொல்லியிருப்பேன், போய் அதை செக் பண்ணி பாருங்கள். எல்லா பேரும் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 பேருமே சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எல்லா பேரும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. எல்லா டெய்ல் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரியே பார்த்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா வைக்கலாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மேல் ஃபீமேல் அட்ராக்ஷன் ஆகணும். ஃபஸ்ட் டேவே ரிலீஸ் பண்ணுறது தப்பு. ஆல்ரெடி ஃபார்மில் வச்சுருந்தேன். ரெண்டும் ஒரே ஒரு மாதம் கொஞ்சம் 10 நாள் பார்த்துட்டு தான் இருந்துச்சு. அதனால் எதுவும் இல்லைனா ஒன்றா விட்டுறலாம். நீங்கள் உடனே கடையில் வாங்கிட்டு வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா விடுறது ரொம்ப தப்பு. நீங்கள் அதனால தான் ஃபெயிலியர் ஆக கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் 1 டே இல்லைனா 2 டேஸ் கூட அப்படியே பார்க்குற மாதிரி கூட இருந்துக்கலாம். நான் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் வச்சுருக்கலான் இருக்கேன் நான் வந்து. ஏன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பக்கத்தில் தான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். அதனால் எனக்கு அவ்வளோக்கும் பிரச்சனை இல்லை. நான் எதுக்கும் 1 டே இது மாதிரி வச்சுக்கிறேன். தண்ணி லெவலு ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறையா தப்பு பண்ணுறீங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அது மாதிரியே பண்ணிக்கோங்க. அப்போ தான் 100% ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகும். பாருங்கள், தண்ணி லெவலு எப்பயுமே கரெக்டாக இருக்கணும் 3த்துக்குமே. நான் 3 பேர் இது இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. இந்த கவர் எதில் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பீட்டா ஃபிஷ் வாங்கியிருப்பீங்க. அந்த கவர்லேருந்து தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கவரில் தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் தேவையோ ப்ரீட் பண்ண போகிறீங்களோ அத்தனை கவர் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேருக்கு ஒரு கவர் போதும். இந்த மாதிரி டேப் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க செல்லோ டேப், பெரிய டேப் தான் தேவைன்னு அவசியம் இல்லை. சின்ன டேப் இருந்தாலே பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி அந்த பேப்பரில் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க, பாதி ஒட்டிக்கோங்க. எப்படி ஒட்டியிருக்கணும், கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே டேங்க்கில் சைடில் ஒட்டிடுங்க. நான் டேங்குன்னு சொல்கிறேன், ஆனால் டப்பு தான். நீங்கள் டேங்க்கில் பண்ணுறீங்கன்னு பண்ணாலும் பரவாயில்ல, இதில் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பபுள்னஸ் கலையாமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சம் சமமாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் பீட்டா வந்து பபுள்னஸ் கட்டும். இந்த இடத்துல வந்து கட்டும். நீங்கள் எந்த இடத்துல கவர் வச்சாலும் அந்த இடத்துல வந்து பீட்டா வந்து பபுள்னஸ் கட்டும். இதை கன்ஃபார்ம் கட்டியே ஆகும். அந்த கவர் வச்சுருக்கனால அதுக்கு தெரியும். இந்த இடத்துல கட்டினா பபுள்னஸ் உடையாது, எக்கு சேஃபாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போயே மேலும் பாருங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த 3 பேர்லேருந்து ப்ரைஸ் எடுத்தால் எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்த ஃபுட்டு போட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபுட்டு அதிகமாக போடாதீங்க, அதிகமாக போட்டால் டெத் ஆகும். நானே அதிகமாக போட்டேன், இதனால் எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு தெரில. இந்த மாதிரி ஃபுட்டு அதிகமாக போடாதீங்க. ஒரு நாளைக்கு 1 பெல்லட், ஒரு நாளைக்கு 2 பெல்லட் போட்டாலே போதும். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க.